கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. ஒரே நேரத்தில் மக்களை மகிழ்விக்க வேண்டிய சர்க்கஸ் கோமாளி, இன்னொரு பக்கம் தங்கச்சி இறந்துட்டா. இந்த இடத்துல ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. ஜிஞ்சினுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு. கலைஞரோட ஒரு பகை வளர்க்கிறாரு, எம்ஜிஆரோடையும் பகை வளர்க்கிறாரு, அரசியல்லையும் அவருக்கு பகை இருக்கு. 4 பேருமே எல்லாரோட விமர்சனங்கள் இருக்கு. 4 பேருமே ஒன்னா வந்தவங்க. இல்ல, அதிகாரத்துக்கு போவதற்கான அந்த நெளிவு சுழிவுகள் என்பது ஒரு கவிஞனாக அவங்ககிட்ட இல்ல, அப்படி சொல்லலாமா? இல்ல, தேவையில்லைன்னு நினைச்சிருக்கலாம். தன்னுடைய திறமை மேல எவனுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவன் சக படைப்பாளியை கொண்டாடுவான். இன்பமா இருந்தா உன்னை நினைக்க தோணாது கண்ணா, துன்பம் இருந்தா தான் உன்னை நினைக்க தோணும் அப்படின்னு. இப்ப இதை என்ன இதை எங்க கொண்ட பாட்டுல வச்சிருப்பாருன்னா, பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், என்றும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு உரையாட வந்திருக்கிறார் பட்டிமன்ற நடுவர், இசைத்தமிழிலே முன்னணி வைக்கக்கூடிய ஆலங்குடி வெள்ளச்சாமி. வணக்கம். கண்ணதாசனுடைய 100ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. ஏறத்தாழ 81வது ஆண்டு அவர் இறந்ததாக நினைவெனக்கு. கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுகளை கடந்து விட்டது. அவர் வாழ்ந்த ஆயிலே 54 வயது தான். இன்றைக்கு 100ஆண்டு என்று வருகிற போது 56 ஆண்டுகள் கடந்த பின்பும், ஏறத்தாழ 46 ஆண்டுகளா? 46 ஆண்டுகள் கடந்த பின்பும் அவர் நினைவு கூறத்தக்க இன்னைக்கு லைவ்ல இருக்கக்கூடிய பாடலாசிரியர்களுக்கு மாதிரியே அவருடைய பாடல்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த கொண்டாட்டம் தீரவே இல்லை. எத்தனையோ பாடலாசிரியர்கள், மகத்தான கவிஞர்கள், எத்தனையோ பேர், புலமை பித்தன்னா, காமராசன், மு மேத்தா, கவி பேரரசு, வைரமுத்து, பழனி பாரதி, அறிவுமதி, யுகபாரதி, கபிலன், இன்னும் பெரிய வரிசை நின்று கொண்டே இருக்கிறது. கார்த்திக் நேத்தா வரைக்கும் பெரிய வரிசை நின்று கொண்டே இருக்கிறது. ஆனால் கண்ணதாசனுடைய இடம் என்பது மக்கள் மனதிலே ஒரு பெரிய நிலைத்த இடமாகவே மாறிவிட்டது. அதற்கு முன்பும் மகத்தான பாடலாசிரியர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. மருதகாசியிலிருந்து, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திலிருந்து ரொம்ப மகத்தான பாடலாசிரியர்களுடைய எண்ணிக்கை உடுமலை நாராயணகவின்னு ஏகப்பட்ட பாடலாசிரியர்கள் இருக்காங்க. தமிழில் ஒரு பெரிய செழித்த மொழியாக இருக்கும் பட்சத்தில் இவ்வளவு பாடலாசிரியர்களை கடந்து மக்கள் மனதிலே இன்னும் நினைவிலே நிற்கக்கூடிய பாடலாசிரியராக கண்ணதாசன் நிலைத்தது எப்படி? கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய பாடல்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 500 வருஷத்துக்கு நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் கணிப்பு சரியா இருக்கும்னா இன்னும் 2000 வருஷத்துக்கு அவருடைய பாடல்கள் நிற்கும். காரணம் என்னன்னா, அவருடைய பாட்டுல இருக்கக்கூடிய எளிமை. நீங்க ஒரு பாட்டு, இதுல ஒரு வசதி இருக்கு. 500 வருஷம் கழிச்சு அவரும் இருக்க போறது இல்ல, 2000 வருஷம் கழிச்சு நீங்களும் இருக்கு. அவரு இப்ப இல்ல, அதனால கவிதையின் ஆயுள் நீளமானது அப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். ஆமாவா, நீங்க திருக்குறள் நிக்குது இல்ல, அந்த கணக்கு தான். நீ ஒரு பாட்டு, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. நீங்க எங்க சொல்ல வந்தாலும் நீங்க இதுக்கு முடிக்கும் போது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில காதல்ல சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா அப்படின்னு இருப்பார். சரி, உள்ளுக்குள்ள நீங்க மொத்த இலக்கியத்தை கொண்டு சொல்லியிருப்பார். கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லைக்கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம், உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா அப்படின்னு இருப்பார். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஏற்படக்கூடிய தோல்வி, துக்கம், சந்தோஷம், காதல் அல்லது காதல் தோல்வி, இறப்பு, எப்படி எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிகழ்ந்துகிட்டே இருக்குல்ல. எல்லா நிலைக்குமே ஏதோ ஒரு பாடல் அவர் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஆமா, ஏன்னா நீங்க ஒரு பிரபல கவிஞர், நம்ம நண்பர் தான். அவர் தன்னுடைய மகளை இழந்ததற்கு அந்த நீ இல்லாத மாளிகையிலே பார் மகளே பார், ஆமா அப்படிங்கிற ஒரு பாடலை நினைவு கூர்றாரு. அப்ப சமகால பாடலாசிரியர் வரைக்குமே அவரின் துயரத்தையும் சேர்த்து துடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வரி அங்க எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு.
அப்ப இது அந்த காலகட்டத்துல மிகச்சிறந்த கதையோட்டம் உள்ள திரைப்படங்களுக்குள்ள இருந்ததுனாலதான் அவருக்கு சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்றதா, இல்ல அவருடைய மேதமை தான், அவருடைய கவி புலமை தான் அந்த இடத்துக்கு அவரை கூட்டிட்டு போச்சா? எல்லா உணர்ச்சிகளுக்குமான பாடல் அதற்குள்ள இருக்கு அப்படிங்கிறத, அது அந்த காலகட்டத்தினுடைய கதை ஓட்டம் தான் காரணமா, அவருடைய கவி புலமை தான் அதற்கு பெரிய காரணமா? எதை நம்ம முதன்மையாக பார்ப்பது அப்படின்னு? கதையோட்டம் ரொம்ப முக்கியமான காரணம், அவருடைய புலமையும் காரணம். இன்னொன்னு அவருடைய அனுபவங்களை பாட்டில் எழுதினார். இன்னொன்று அவர் அந்த காலகட்டத்தில் படித்த நிறைய இலக்கியங்கள், அவர் சிற்றிலக்கியங்கள்ல இருந்து அன்னைக்கு இருந்த சங்க இலக்கியத்துல இருந்து ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்தையும் படித்ததுனால எந்த சொல் எங்கே விழுகுமோ அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப அவர் கரெக்டாக விழுகு. நீங்கள் சொன்னீங்களே ஒரு சூழல், அதே மாதிரி இன்னொரு சூழல் ராஜபாட்டு ரங்கத்துறை திரைப்படம். ஒரு கோமாளியாக நடிக்கணும், சர்க்கஸ் கோமாளி மாதிரி. யாரு? சிவாஜி. அதே நேரத்தில் அவருடைய தங்கச்சி உயிரா நேசிச்ச தங்கச்சி இறந்துட்டாங்கிற செய்தி வருது. ஒரே நேரத்தில் மக்களை மகிழ்விக்க வேண்டிய சர்க்கஸ் கோமாளி, இன்னொரு பக்கம் தங்கச்சி இறந்துட்டா. இந்த இடத்துல ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, ஜிஞ்சினு காஞ்சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு. இந்த பாட்டை எல்லாருமே கேட்டிருப்போம். இதுக்குள்ள திருக்குறளை பகடி பண்ணுவார். துன்ப வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. பாம்பு கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. ஒரு பக்கம் திருவள்ளுவரை கிண்டல் பண்ணவர், அடுத்தது இது மேல்புறத்தில் கசப்பு கீழ்ப்புறத்தில் இனிப்பு பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு அப்படின்னு இருப்பார். என்ன அர்த்தம் அப்படின்னா பட்டினத்தார் கையில கரும்பு இருக்கு, அதுக்கு பேர் பேய்கரும்பு. பேய்கரும்பு நீங்க கையில பிடிச்சீங்கன்னா பொதுவாகவே கரும்புடைய குணம் மேல கசக்கும், அடிக்கரும்பு தான் இனிக்கும். இது என்ன சொல்றாருன்னா, எனக்கு துன்பம் இன்பம் ரெண்டு இருக்கு, உங்களை மகிழ்விக்கிறதுக்கு எனக்கு அடிக்கரும்பு, அதே நேரத்தில் எனக்கு தங்கையுடைய இறப்பு இருக்கு, அது மேல இருக்கக்கூடிய கசப்பான கரும்பு. ஒரே நேரத்தில் எவ்வளவு விஷயத்த ஒரு பாட்டுக்குள்ள சொல்லிட்டு போறாரு பாருங்களேன். அதுதான் கண்ணதாசன். நீங்க அதுக்குள்ள இன்னொரு பாட்டு இருக்கும், நீங்க கவனிச்சீங்கன்னா ரெண்டு பேரும் போட்டி போட்டு பண்ணியிருப்பாங்க. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனும் கவியரசர் கண்ணதாசனும் போட்டி போட்டு ஒரு பாட்டு பண்ணியிருப்பாங்க. ஒரு அதாவது ஒரு எப்படி கனெக்ட் பண்றதுங்கிறத எம்எஸ்வி ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. ஒரு பாட்டு, நடிகர் சிவாஜி கணேசன் நடிகராக நிற்பார், நடிச்சுக்கிட்டு இருப்பார். அவருடைய காதலி நாடகம் பார்ப்பாங்க. நாடகம் பார்க்குற ஒரு காட்சி. இப்போ இவங்க ஆட்டோமேட்டிக்காக கனவுக்குள்ள போயிடுவாங்கல்ல. அப்போ ஒரு நாடக பாட்டுக்குள்ளே இருந்து எப்படி ஒரு பாட்டு ஒரு கனவு பாட்டாக டிராவல் ஆகுதுங்கிறத அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாரு. நிஜத்துல இருந்து கனவுக்கு டிராவல் ஆகும். ஆமாம், டிராவல் ஆகுறது. அது எப்படி பண்ணியிருப்பாருன்னா ஒரு சொல்லில் பண்ணியிருப்பாரு மெல்லிசை மன்னர். அந்த இடம் முதல்ல நாடகத்துக்கு சொல்லியிருப்பாரு டிஎம்எஸ், மதன மாளிகையில் மந்திர மாலைகளா உதய காலம் வரை உன்னத லீலைகளா. நீங்க தென் மாவட்டத்தில் கேட்கக்கூடிய ஒரு நாடக பாட்டா நீங்க கண்ண முடியும் அப்படியே இருக்கு. இந்த ஹை பிச்சு நாடகம், இந்த ஹை பிச்சு நாடகம் இப்ப ட்ரீமுக்குள்ள குதிக்க அவர் பாடிக்கிட்டு இருக்கும்போது ட்ரீமுக்குள்ள குதிக்கணும். எம்எஸ்வி அடுத்த இடம் பண்ணியிருப்பாரு, ஒரு அன்பே தான். அந்த அன்பைய அடுத்தடுத்து ஃபேர் அவுட் பண்ணுவார். அன்பே 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 முடிஞ்சு போச்சு. இப்ப ரெண்டு பேரும் கனவுக்குள்ள போயிடுவாங்க. கனவுக்குள்ள போன பிறகு அந்த மேல டிராவல் ஆகாது பாட்டு. மதன மாளிகையில் மந்திர மாலைகளா உதய காலம் வரை உன்னத லீலைகளா. இது முழுக்க முழுக்க ஒரு காமத்துக்கான பாட்டு. இந்த பாட்டுக்குள்ள அங்க இருந்து இங்க டிராவல் பண்ணி இன்னொன்னு இப்ப சொல்றாங்கல்ல, ஒண்ணு மேல ஒண்ணு டிராவல் பண்றது. அதை நீங்க பாட்டை முழுச உள்ளுக்குள்ள கேட்டீங்கன்னா பாவம், பெண் குரல் டிஎம்எஸ் சுசீலா ரெண்டு பேரும். இவர் பாடுவாரு மதன மாளிகையில், அந்த அம்மா மதன மாளிகையில், இவர் மந்திர மாலைகளா மந்திர மாலைகளா. இவர் இங்க இருந்துட்டு உதய காலம் வரை, அந்த உதய காலம் வரை இவர் உன்னத லீலைகளா அப்படின்னு இருப்பார்.
வரிகள் கவியரசர் கண்ணதாசன் ஒவ்வொரு வரியும் நீங்க பாத்தீங்கன்னா செதுக்கி செதுக்கி எடுத்திருப்பார். எத்தனை இசையமைப்பாளர்களை கடந்திருப்பாரு? கே.வி. மகாதேவன், எம்.எஸ். விஸ்வநாதன், அந்த காலகட்டத்தில் அவருடைய அவர் கடந்த இசையமைப்பாளர்களின் கணக்கு இளையராஜா வரைக்கும் வந்திருக்காரா? ஆமா, இளையராஜா வரைக்கும். சங்கர் கணேஷ், இளையராஜா, சங்கர் கணேஷ் 81, இளையராஜா சங்கர் கணேஷ் வரைக்கும் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கே.வி. மகாதேவனுக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் மெல்லிசை மன்னருக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் சங்கர் கணேஷ் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. எஸ்.எம். சுப்பையா நாயுடுல இருந்து, அந்த காலகட்டத்தில் இருந்து சி.ஆர். சுப்பராமன், ஆமா சி.ஆர். சுப்பராமன்ல இருந்து, வி. குமார்ல இருந்து இவ்வளவு பேருக்கு நிறைய பேருக்கு பாடல்கள் எழுதியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் 1-2 படங்கள் இசையமைப்பாளர்கள் எல்லாருக்கும் பாடல்கள் எழுதியிருக்காரு. நீங்க இன்னொன்னு கண்ணதாசன் அழகியலை ரசிக்கணுங்க. எத்தனை பேர் நம்ம ரசிக்கிறோம் தெரியல. திருவிளையாடல் படம், திருவிளையாடல எல்லா பாட்டையும் நம்ம கொண்டாடுவோம். அதே நேரத்தில் பெரும்பாலும் பல பேரால கொண்டாடப்படாத ஒரு பாட்டு இருக்கு. காதலன் காதலி 2 பேரும் அப்படியே கதவு சொல்ல போனா ஒரு மன்னன் 2 பேரும் மஞ்சத்துல இருக்காங்க. மஞ்சத்துல இருக்கும்போது காத்து உள்ள வருது. காத்து உள்ள வந்தா நான் பொதுவாக காத்துக்கு இங்கே வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏசியா கூட இருக்கலாம். அப்போ ஏசி இல்லைல்ல, காத்துக்கு உள்ள வருது. காத்து உள்ள வந்தா இந்த காத்துக்கு இவர் பாட்டு எழுதுறாரு. என்ன அப்படின்னா, பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், ஆடை பூட்டி வைத்த மேனியிலும் தவழ்ந்திடும் தென்றல், பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், அடுத்து பதிமதுரை வீதியிலே வலம் வரும் தென்றல், இந்த பாண்டியனார் பைங்கிளியை தீண்டிடும் தென்றல் அப்படின்னு இருப்பார். இப்ப அவனுக்கு ஒரு கோவம் வரும்ல, ஏன் மனைவி நீ எப்படி தீண்டுற அப்படின்னு ஒரு கோவம் வரும்ல. இது ஏற்கனவே பாரதிதாசன் சொல்லியிருப்பார். அவர் காதலி கேட்பா, இழுத்து இழுத்து மூடுகின்றேன் தென்றலே தாவணிய, எடுத்து எடுத்து போடுகின்றாய் தென்றலே என்று இருப்பார். அந்த குசும்பு இவர்கிட்ட வர வந்துட்டு உள்ளுக்குள்ள. அது இன்னொன்னு என்ன அப்படின்னா, வெகுஜன மக்களுக்கு வந்து கம்பனுக்கு அடுத்து கண்ணதாசன் தான் வந்து வெகுஜனங்களால வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெரிய கவிஞர் அப்படிங்கன்னு ஒரு ஒரு பார்வை இருக்கு. அது சரியானதா? அது சரின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, கம்பன் வந்து கம்பன் கழகங்கள் மூலமா போய் சேர்ந்திருக்கான். கண்ணதாசன் பாடல்கள் மூலமா எளிமையா மக்கள்கிட்ட போய் சேரக்கூடியவர். இன்னொன்னு, கம்பனுடைய வரிகளை நிறைய எடுத்தான் இருப்பார் கண்ணதாசன். கம்பன் வரிகள், அதே மாதிரி சிற்றிலக்கியத்தில் இருக்கக்கூடிய வரிகள், ஆமா சித்தர்களுடைய வரிகள் எல்லாத்தையுமே நவீன இலக்கியங்கள் அன்னைக்கு இருந்து அவர் காலம் வரைக்கும் இருந்த எல்லா இலக்கியங்களையும் எடுத்தான். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில தோற்று போன மனிதனுக்கான ஆறுதல் இருக்குல்ல, எல்லாம் கவுன்சிலிங் போறதுங்கிறாங்கல்ல. ஆமா, அந்த காலத்துல கவுன்சிலிங் கிடையாது, மனநலம் சார்ந்த மருத்துவர்கள் கூட கிடையாது. ஆமா, அது இப்ப துறை வந்து வளர்ந்துருக்கு. ஏன்னா எல்லா பேருமே மன அழுத்தத்தில் அலைஞ்சிட்டு இருக்காங்கல்ல. ஏறத்தாழ வந்து பல பேருடைய மன அழுத்தத்திற்கான மருந்தாக பல பாடல்கள் இருக்கு, கண்ணீரை துடைக்கிற பாடல்கள் இருக்கு. அது மாதிரி பாடல்கள் வந்து என்னென்னு குறிப்பிடலாம். நிறைய பாடல்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு தாட்டு வச்சிருப்பார். அப்பா அம்மா ஏதோ பெத்து போட்டாங்க, என்னைய எதுக்கு வந்தேன் எதுக்கு போனேன்னு தெரியல, தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றேன் என்று அப்படின்னு ஒரு வரி போட்டிருப்பாரு கவிதையில. இதை என்ன சொல்லியிருப்பாருன்னா, மொத்தவனுக்கு நட்பு எல்லாம் தொலைச்சிடும், மனைவி இல்லை, குழந்தை இல்லை, எல்லாமே தோத்துட்டான், பெரிய செல்வம் செல்வம் எல்லாம் தோத்துட்டான், நண்பன்ட்ட தன்னுடைய சொத்தை எல்லாம் ஒப்படைச்சிட்டான். ஒப்படைத்து அந்த விட்டேத்தியா அப்படியே கால் போன போக்குல ஒருத்தன் போறான். அப்படி போகும்போது அவனுடைய வாழ்க்கையில் அவன் சொல்றான், கண்ணதாசன் சொல்லியிருப்பாரு, தந்தை தவறு செய்தான் தாயும் இடம் கொடுத்தாள், வந்து பிறந்து விட்டோம் பெரும் பந்தம் வளர்த்து விட்டோம், மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது, அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கின்றது. இங்க போகுதுல்ல, பல்லவிலே முடிச்சிருப்பாரு. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. கடவுள் சொல்றானா, டேய் பாவம்டா, உன்னை பார்க்கல பாவமா இருக்குடா. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ஆடுறான் தெரியுமா வாழ்க்கையில. இன்னைக்கு இருந்தார் நாளைக்கு இல்ல. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் தனக்கு கிரீடம் இருக்கிறதாவே நினைப்பா. 5 வருஷத்துல 2.5 வருஷத்துல கிரீடம் கலண்டாலும் கலடலாம், இல்ல 6 மாசத்துல கலண்டாலும் கலடலாம். அதே கிரீடம் கலண்டாலும் ஜெயிலுக்குள்ள போகலாம்.
இது எது வேணாலும் நடக்கலாம், எப்ப யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இப்ப இவ்வளவு ஆடுறான்ல, ஆடுறவனை பார்த்து தான் சொல்லியிருப்பாரு, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. நீங்க கடவுள் கோட்பாட்டை சொன்னதுனால கேட்கிறேன், கடவுளை திட்டுற பாட்டு நிறைய எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு கவிதையாவும் சரி. ஆமா, வந்து கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், வந்து காதலித்து வேதனையில் வாட வேண்டும் என்று சொல்றதா இருக்கிறதுனாலும் சரி. ஆமா, கடவுளோட சண்டை போடுற பாட்டுன்னு நிறைய பாட்டு இவர் மட்டும் தான் எழுதியிருக்கிறாரா? ஏன்னா சித்தர்கள் பாட்டுல மட்டும்தான் அதை நம்ம பார்த்திருக்கோம். திரைப்பாட்டுல கடவுள்கிட்ட வம்புழுக்கிற பாட்டு, கடவுளோட சண்டை போடுற பாட்டு, முரண்படுகிற பாட்டு அப்படின்னு நம்ம எதெல்லாம் குறிப்பிடலாம்? இது ஒரு சித்தர் வடிவம் தான். சித்தர் வடிவத்துல நீங்க மற்றவங்களுக்கும் கண்ணதாசனுக்கு என்ன வித்தியாசம், நீங்க கடவுள் ஏற்பாளர்களுக்கும் கடவுள் மறுப்பாளர்களுக்குமே என்ன வித்தியாசம்னா, கடவுள் மறுப்பாளர்கள் கடவுளை திட்டினா அது வேற கணக்கு. கடவுள கும்பிடுறவன் வந்து கடவுளை திட்டினா என்ன அப்படின்னா, அப்பாவே புள்ள திட்டுறாயா, உரிமை, அது வந்து எதிர்ப்பு. இதுக்குள்ள நீங்க சொல்ற அந்த பாட்டே இருக்குல்ல, கடவுள் வந்துட்டு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பிரிவென்னும் தோட்டு கட்டிலே மூழ்க வேண்டும், பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதுவே ரொம்ப இவர் முடியாதுன்றாரான் டி.எம். சௌந்தரராஜன். நாங்க காதலித்து வேதனையில் வாட வேண்டும், அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். இது எவ்வளவு திமிரு பாருங்க, கடவுளை கூப்பிட்டு கடவுளே. ஆமா, ஆடாட ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். படுவான், துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான். அடுத்த வரி, ஒரு பெண்ணுக்காக பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். நீங்க கடவுளை பாவின்னு சொல்றது இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும். ஒருத்தர் திட்டும் போது எவ்வளவு அட பாவி பயலன்னு திட்டுவோம். நீங்க கடவுளை கூப்பிட்டு அட பாவி பயல அப்படின்னு திட்டுற வரி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப காத்திரமான வரி. கவிதைகள்லயுமே அது மாதிரி பயன்படுத்தி. நீங்க 60களில் ஒரு புகழ் பெற ஆரம்பிக்கிறாரு, 70களுக்கு பின்னாடி அந்த திரை இசை வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வேறு வேறு மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு கூட்டுப்புழு பட்டுப்பூச்சியாக மாறுவது மாதிரி காலத்துல பல பரிணாமங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கும்போது ஏறத்தாழ 70களுக்கு பிந்தைய பாடல்கள், அப்புறம் இளையராஜா வருகைக்கான அந்த காலகட்டம், அதுல கண்ணதாசன் பாடல்கள் என்னவா இருந்தது? நீங்க எல்லா இடத்துலயும் கண்ணதாசன் பாடலா தான் இருந்தது. குறிப்பா இளையராஜா இசையில கண்ணதாசன் பாடல் அப்படின்னு நம்ம எதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பாடல்களா குறிப்பிட்டோம்? நீங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணதாசனுக்குள்ள கிராமிய மனம் கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 16 வயதுல படம், 16 வயதுல நீங்க ஒயிலாட்ட பாட்டு ஒண்ணு இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சேதி என்னக்கா, நீ சிட்டாட்டம் என் சிரிச்ச சொல்லக்கா, முத்து பல்லக்கா அட என்னமோ என்னமோ ஹொய்யா. இது வந்து ஒயிலாட்டத்துக்கான வடிவம். அந்த பாரதிராஜா இது ஸ்கிரீன்ல வச்சிருப்பாரு. ஆத்துல காத்தடிச்ச அலையோடும் கெண்ட விளையாடும் அப்படின்னு இருப்பார். அப்ப நீங்க அந்த காலகட்டத்துக்கு ஏத்தது, ஆனா எளிமை அவர்கிட்ட இருக்கும். அதே படத்துல இன்னொரு பாட்டு இருக்கு, நீங்க அந்த ஆட்டுக்குட்டி முட்டையிற ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அதுக்குள்ள அவர் வரி போட்டிருப்பார். அது என்ன கதை அப்படின்னா, அந்த பழைய நினைப்படா பேராண்டி பழைய நினைப்படாது எப்படி நீங்க போட்டீங்களா இல்ல இளையராஜா சொல்லி போட்டாரா அப்படின்னு கேட்கிறப்ப, இல்லைங்க அது பழைய பாட்டுல உள்ளது, அந்த 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி இருக்குல்ல, அதுல உள்ள பாட்டுல உள்ளது, அந்த நினைவு வந்துச்சு எடுத்து போட்டோம் அப்படின்னு இருப்பார். நீங்க இந்த பாட்டு முழுக்க இல்லாத ஒன்ன வித்தியாசமா சொல்லக்கூடிய பாட்டு இந்த பாட்டு. ஆமா, அதே மாதிரி அது மட்டும் இல்லை, நீங்க இன்னொரு பாட்டு கமல்ஹாசன் படம் பேரு படக்கு நினைவு இல்லை, ஒரு காட்சி என்னன்னா, பொண்ணு பார்க்க வரும்போது கமல்ஹாசன் பொண்ணு பார்க்க வர்றாரு ஸ்ரீதேவியை. இப்போல்லாம் பொண்ணு பார்க்க வர்றது நீங்க அதுக்கு முன்னாடியே வீடியோவில் பார்த்துடுறாங்க, வீடியோ காலில் பேசி வாட்ஸ்அப்பில் பார்த்துடுறாங்க, வீடியோ காலில் பார்த்துடுறாங்க. அன்னைக்கு அந்த வசதி கிடையாது இல்லை. அப்போ வரும்போது பாட சொல்லுவாங்க, ஏன்னா பொண்ணு ஊமையான்னு தெரியறதுக்காக. வேற ஒன்றும் கிடையாது, என்ன கச்சேரிக்கா போகும்போது அது ஒன்றும் கிடையாது. இது அதே கிராமத்தில் இப்படி ஒரு வழக்கம் இல்லை, ஆனா உயர் சாதிகள் இப்படி ஒரு வழக்கம் இருந்ததா சொல்றாங்க, நமக்கு தெரியாது. உழைக்கும் மக்கள்கிட்ட கிடையாது. ஏன்னா இவன் அவன் எப்ப பொண்ணு பார்ப்பான்னா, அது சாணி எழுதிட்டு இருக்கையில பார்ப்பான், இல்லைன்னா கருதுறதுக்கிட்டு இருக்கும்போது பார்ப்பான். அப்ப அவனுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அது வாய் படபடன்னு அடிக்கும். அப்ப இவனுக்கு அப்புறம் இன்னொன்னு ஆட சொல்றது எதுக்குன்னா, காலுகள் ஊனமா இருக்கான்னு சொல்றதுக்காகத்தான். இப்ப இந்த ஒரு காட்சிக்குள்ள நீங்க எப்படி எழுத சொல்றாங்கன்னா, பாரதியார் மாதிரி எழுத சொல்றாங்க பாட்டை. ஆனா அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா,
ஆரம்பிக்கும் போது சின்னஞ்சிறு கிளியைக்கு பதில் வேற வரி போட்டிருப்பாரு. சின்னஞ்சிறு வயதில் எனக்கோர் சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி, செல்லம்மா பேசவும் தோணுதடி. நீ வரி பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். உள்ளுக்குள்ள இளையராஜாவை என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த காட்சியை முழுசா வர்ணிச்சிருப்பாரு இசையில். நீங்க வந்து அவங்க வந்து மிருதங்கத்துக்கு வார் பிடிக்கிறது, டீ கொண்டு வர்றது, அதே மாதிரி அந்த காலத்துல பாக்கடிக்கிறதுக்கு சின்னதா பாக்கு உரல்னு ஒண்ணு இருக்கும், அந்த உரல்ல பாக்கடிக்கிறது இருக்கு. அது குத்துறதுக்கு ஆள் இல்லப்ப, மூளையில வச்சிருப்பாங்க யாரும். அந்த அந்த அதுல இருந்து இந்த பாக்கு இடிச்சதை தோண்டி எடுத்து போடுறது, இதையெல்லாம் வச்சிருப்பாரு. எனக்கு அந்த பாட்டுக்குள்ள என்ன அழகுன்னா வரி போட்டிருப்பாரு. வெள்ளிப்பனி உருகி மடியில் வீழ்ந்தது போல் இருந்தேன், பள்ளித்தலம் வரையில் செல்லம்மா பாடம் பயின்று வந்தேன், காதல் நெருப்பினிலே எனது கண்களை விட்டு விட்டேன், மோதும் விரகத்திலே மோதும் விரகத்திலே செல்லம்மா சின்னஞ்சிறு வயதில். இந்த இடத்துக்கு வரியை போட்டிருக்கலாம், ஆனா வரி போடாம மோதும் விரகத்திலேன்னு ஒரு ஹம் பண்ணுவாங்கல்ல. இந்த ஹம் பண்றது வேணும்னே இது கண்ணதாசன் விட்ட விட்ட சொல்லுக்கு அவரே சொல்லியிருப்பாரு, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை அப்படின்னு இருப்பார். அப்போ அந்த இடம் இருக்குல்ல, அந்த மோதும் விரக காட்சி வேற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலே எதுக்காக அப்படின்னா விரகம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு அப்படி ஒரு அழகான வரியை வச்சிருப்பாரு கவியரசர் கண்ணதாசன். அது எம்ஜிஆர் சிவாஜி அந்த காலகட்டங்கள்ல அவங்க ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள், அன்னைக்கு பெரிய சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துல இருந்தவங்க. ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, இன்னொருத்தர் நடிகர் திலகம், உலக புகழ் பெற்ற செவாலிய மாதிரி பெரும் பட்டங்கள்லாம் பெற்றவர். இரண்டு பேரை பகைத்து கொண்டு தமிழ் சினிமாவிலே ஒரு பெரிய ஸ்டாரா வந்து ஒரு பெரிய கவிஞராக இருப்பதுன்னு இருக்குல்ல, அந்த தில்லு அவருக்கு வந்து எப்படி அவருடைய அந்த ஆளுமையை வந்து நம்ம எப்படி பார்ப்பது? தான் மேல உள்ள நம்பிக்கை. இன்னொன்னு நீங்க என்ன எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, கலைஞரோட ஒரு பகை வளர்க்கிறாரு, எம்ஜிஆரோடையும் பகை வளர்க்கிறாரு, அரசியல்லையும் அவருக்கு பகை இருக்கு. 4 பேருமே எல்லாருடைய விமர்சனங்கள் இருக்கு. 4 பேருமே ஒண்ணா வந்தவங்க யாரு? எம்ஜிஆர், கலைஞர், சிவாஜி, கண்ணதாசன் 4 பேர். இந்த நீங்க சொல்ற மாதிரி 3 பேரு கூடயும் பகையும் இருக்கும், முரணும் இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு முறை இவர் வந்துட்டு எழுதினார்னா யார்த்தையும் யோசிக்கிறதுலாம் இல்ல, அடிச்சு தூக்கி துவைச்சு காய போட்டு பிச்சிடுறது. ஒரு முறை சிவாஜி பத்தி எழுதியிருக்காரு. சிவாஜியை பத்தி அவருடைய தென்றல்ல நினைக்கிறேன் ஏட்டிக்கு புட்டியா எழுதி, சிவாஜி இவரை பார்த்துட்டு இவர் ஷெட்டுக்குள்ள உள்ள வந்திருக்காரு. அப்ப என்எஸ்கே இருக்கார். என்எஸ்கே இருக்கிறப்ப இவர் ஷெட்டுக்குள்ள வந்தவொடனே இவர் ஹைட்டான மனுஷனா, சிவாஜி பார்த்துட்டு இருடா வர்றேன்ட்டு விரட்ட, இவர் ஓடி இருக்காரு ஷெட்டுக்குள்ள. ஓடுற வழியா நேரா என்எஸ்கே கிட்ட போயிட்டாரு. என்எஸ்கே போயிட்டு என்எஸ்கே பார்த்துட்டு என்னப்பா அப்படிங்கிற, என்ன அடிக்க வர்றாப்ல அப்படின்ட்டு இருக்காரு கண்ணதாசன். கூப்பிட்டு இரியா போயா அப்படின்னு என்எஸ்கே சொன்னா எதுக்கு மறுப்பு இல்லைல்ல, இவரை ஒதுக்கி விட்டு போயிட்டாரு. அதுக்கு காரணம் என்னன்னா அது மாதிரி எழுதிடுறது, எது யோசிக்கிற மனசுல பட்டதை எழுதுகிறது. ஆமா, ஒண்ணு மனசுல வேற ஒண்ணு அடுத்த செகண்ட்லாம் யோசிக்கிறது இல்லை. நீங்க எம்ஜிஆர் குறித்து அவர் எழுதிய புத்தகம் ஒன்று தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆரோட அவருக்கு வந்து பகை இருந்த போதும், முரண்பாடு இருந்த போதும், ஒரு கட்டத்துக்கு மேல எம்ஜிஆரே கூப்பிட்டு அவர் அரசவை கவிஞராக்குறாரு. எப்படி நிகழ்ந்ததுலாம் இந்த அதிசயம்லாம்? வாய் அதிகமா பேசக்கூடாதுங்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. இவருடைய அந்த தமிழ் வீச்சுக்கு வந்து நீங்க இதுக்கு மேல பேசாம இருங்கிறதுக்கு ஒரு பதவியா? ஆமா ஆமா. ஒரு முறை வந்துட்டு இன்னொன்னு சொல்லுவாங்க, வாலி வந்து கலைஞர் கூப்பிட்டுருக்காரு. கலைஞர் கூப்பிடுறப்போ சண்முகநாதன் கொஞ்சம் லேட்டா சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அப்போ கலைஞரே வந்து சொன்னது எப்படின்னா, அவர் ஒரு தமிழ் அறிஞரியா. யாரு? வாலி. அவரே தமிழ் அறிஞர். வாலியை பத்தி அவர் ஒரு தமிழ் அறிஞரியா, அவர் வாயில நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்க. கவிஞன் வாக்கு பலிக்கும். ஆமா, கவிஞர் வாக்கு பலிக்கும் அப்படிங்கிறது அது ஒண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நீங்க திமுக ஆட்சி இல்லாத போதுதான் திமுகவில் இருக்காரு யாரு? கண்ணதாசனும் சரி, சிவாஜியும் சரி. அதுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகும்போது எதிர் திசைக்கு போயிடுவாங்க, எதிர் திசைக்கு போயிடுறாங்க, காங்கிரஸுக்கு போயிட்டாங்க. ஆமா, ஏன்னா அரசியல் நமக்கு ஒன்றும் ஆதாயம் தேவையில்லைங்கிறது அவங்களுடைய முடிவு. ரெண்டு பேருக்கும் அது தேவையில்லை. கண்ணதாசனும் சரி. இல்ல, அதிகாரத்துக்கு போவதற்கான அந்த நெளிவு சுழிவுகள் என்பது ஒரு கவிஞனாக அவங்ககிட்ட இல்லை அப்படி சொல்லலாமா? இல்ல, தேவையில்லைன்னு நினைச்சிருக்கலாம். இல்ல, தேவையில்லை என்பதை விட அதுக்கான ஆட்களா அவங்க இல்ல அப்படி இல்ல. அதனாலதான் அவங்க 2 பேருமே, சிவாஜி ஒரு முழுமையான கலைஞனாகும்,
கண்ணதாசன் ஒரு முழுமையான படைப்பாளி இருந்தது காரணம் என்னன்னா, இந்த நெளிவு சுழிங்கிறதுக்கு நம்ம வேற என்ன கிரிமினல் புத்தின்னு வச்சிருக்கோம். அந்த குறுக்கு புத்தி கிடையாது. அந்த குறுக்கு புத்தி இல்லாதனால இருந்தா படைப்பாளி கிடையாது. ரெண்டு பேருமே முழுமையான படைப்பாளியா நீங்க இருக்க முடியாது. அது இன்னும் சொல்ல போனா இந்த ரெண்டு பேரும் பாருங்களேன், அரசியலில் தோற்றார்கள், கலையில் வென்றார்கள். இல்ல அரசியல் சொல்லலாமா? அவங்க ரெண்டு பேரும் அரசியல்ல தோத்தது நல்லது. இல்லன்னா நமக்கு நல்ல கலைஞர்கள் எப்படி கிடைச்சிருப்பாங்க? ஒருவேளை கண்ணதாசன் தேர்தல்ல ஜெயிச்சு மந்திரியா இருந்தாருன்னா நமக்கு நல்ல பாட்டே கிடைக்காம கூட போயிருக்கும். நல்ல பாட்டு கிடைச்சிருக்காது, நல்ல அரசியல்வாதி கிடைச்சிருக்க மாட்டாரு. ரெண்டுமே மோசமா போயிருக்கு. நீங்க என்னன்னா, அவன் எப்படிப்பட்ட ஆள் நீங்க சொன்னீங்கல்ல, யாரா இருந்தாலும் கவலைப்பட. எம்ஜிஆரை பத்தியும் நீங்க காமராஜரை பத்தியும் அவர் கவலைப்படாதாருங்க. ஒரு முறை வந்துட்டு இதுல காங்கிரஸ் கட்சியில தீர்மானம் போடுறாங்க. என்ன தீர்மானம் போடுறாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் யாரும் மது அருந்தக்கூடாதுன்னு தீர்மானம் போடுறாங்க. இது கண்ணதாசனுக்கு பொருந்துமா? பொருந்தாது. இப்ப யதார்த்தமா காமராஜர் ஒரு மேல அதிகமா அன்பு உள்ளவர் கூப்பிட்டு கண்ணதாசன் கேட்கிறாரு, எப்பா இந்த கட்சியில தீர்மானம் போட்டிருக்காங்க யாரும் வந்துட்டு மது அருந்தக்கூடாதுன்னு. மது அருந்துறது கட்சிக்கு உகந்தது இல்ல, உனக்கு உடம்புக்கு உகந்தது இல்லப்பா. அது மாதிரி நம்ம மது அருந்தாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. விட்டுரு அப்படின்னு இருக்காரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு இருக்காரு. இந்த மாதிரி சொன்னப்பா அப்படின்னு. அப்படியா, சரி சரி விட்டுறேன் கட்சியை அப்படின்னு இருக்காரு. கட்சியை விட்டுறேன்ட்டார் தவிர மது விடுறேன்னு சொல்லல அவர். அந்த மாதிரியான ஒரு நபர். சக கவிஞர்களை அங்கீகரித்தது, சக பாடலாசிரியர்களை கொண்டாடியது அப்படிங்கிற இடத்துல கண்ணதாசனுடைய இடம் என்னவாக இருந்தது? நீங்க பட்டுக்கோட்டையை தான் தம்பிங்கிற அளவுக்கு வச்சு கொண்டாடி இருக்காரு. அவரோட வயதில் மூத்தவர். அவரோட ஒரு பட்டுக்கோட்டையோட 2 வயசு 3 வயசு மூத்தவர். பட்டுக்கோட்டை அந்த காலத்துல ஒரு பிரம்மாண்டமான படைப்பாளி. பட்டுக்கோட்டையை தான் தம்பிங்கிற இடத்துல வச்சு கொண்டாடி இருக்காரு. அதே மாதிரி மருதகாசியை கொண்டாடி இருக்காரு. அவர் ஒரு சின்ன கோபம் உடுமலையார் மேல மட்டும் இருந்திருக்கு. அவர் ஏதோ இவர் வரியில ஏதோ கிண்டல் செய்ய, அது ஆனா அது அதுவும் ஒன்னும் ஒரு புலமை சண்டை தான். மற்றபடி ஆமா அந்த எதுவும் கிடையாது. அதுக்கு பிறகு வாலிய சமகாலத்துல வச்சு கொண்டாடி இருக்காரு. வாலியை வச்சு கொண்டாடி இருக்காரு. எல்லா படைப்பாளிகளையும் கொண்டாடி இருக்காரு கண்ணதாசன். ஒவ்வொரு முறையும் எந்த படைப்பாளியா இருந்தாலும் அது ஒரு பெரிய மனது இருக்கவனுக்கு தான் நிகழும். அதாவது தன்னுடைய திறமை மேல எவனுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவன் சக படைப்பாளியை கொண்டாடுவான். திறமை இருந்தும் கொண்டாடாதவரும் இருப்பாங்கல்ல, அது அவங்களுடைய மனசை பொறுத்தது. நீங்க எனக்கு சமீபத்துல எனக்கு அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அண்ணன் அறிவுமதி என்னன்னா, நானும் ஒரு கல்லூரிக்கு போறோம் திருப்பத்தூர்ல. பேச போறீங்களா? ஆமா, பேச போறோம். தூயநெஞ்ச கல்லூரியில. காலையில முதல் செஷன் அவரு, 2வது செஷன் நான். முதல் செஷன்ல அவர் பேசி முடிச்சிட்டார். நான் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். பேசி முடிச்சுட்டு பார்வையாளர் வரிசையில் மாணவர்களோட மாணவரா அவர் போய் உட்காந்துக்கிட்டு ஏன் பேச்ச கேட்கிறாரு. நான் காலந்தோறும் பாடலாசிரியர்கள்னு பேசுறேன். பேசி எல்லாத்தையும் பேசி முடிக்கும் போது என்ன சொல்றாரு, கையை காட்டுறாரு. என்னண்ணே அப்படின்னு கேட்கிறேன். அந்த கஞ்சா பூ கண்ணாலன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கான்ல ஒரு தம்பி, அந்த தம்பியை பத்தி சொல்லு அப்படின்ற. அந்த பாட்டு எழுதுனது கருமாத்தூர் மணிமாறன். நீங்க அப்படி ஒரு பாட்டு எழுதுன ஒரு கவிஞனை சொல்லணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. ஆனா அவருடைய மனசு என்ன அப்படின்னா, அவனையும் கொண்டாடணுங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, இந்த இடம் தான் ஒரு சக படைப்பாளியை கொண்டாடுறதுக்கான ஒரு பெரிய மனசுக்கான ஒரு இடம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வரியில சொன்னா, மீன்கள் விற்றவர்களின் சந்தையிலே அவன் விண்மீன்களை விற்றவன். ஆமா, அவ்வளவு அற்புதமான. ஆமா, 3 தாரங்கள் இருந்து மூலாதாரம் தமிழ் தானே அப்படின்னு இருப்பார். அப்படியா? அப்படிப்பட்ட கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் 70க்கு பின்பு உள்ள பாடல்கள்ல இசையில அதாவது புதிய இயக்குனர்களின் வருகை, ஸ்ரீதர், பாலச்சந்தர், பாரதி ராஜா, இந்த மாதிரி ஒரு புதிய இயக்குனர்களுடைய அலைவரிசை. கிட்டத்தட்ட எம்ஜிஆர்லாம் அரசியலுக்குள்ள தீவிரமா போயிட்டாரு. சிவாஜி போன்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய நடுத்தர வயதை கடக்குறாங்க. அந்த காலகட்டத்துல எழுதப்பட்ட பாடல்கள் அப்படிங்கிறதுல ஒரு ட்ரெண்டிங் சேஞ்ச் ஆகும்போது கண்ணதாசன் என்னவா இருந்தார்? ஏன்னா 60களில் தொடங்குறாரு. ஆமா, ஏற்படுற மாற்றங்கள்ல அவர் என்னவா இருக்கிறார்? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணதாசனா தான் இருக்கார். நீங்க எப்பவுமே பெரிய படைப்பாளிகள் என்னவா இருப்பாங்கன்னா, தனித்தன்மை இழக்காம இருப்பாங்க. அந்த தனித்தன்மை இழக்கார். நீங்க எம்எஸ்வி இளையராஜா வந்த பிறகும் அவருடைய தனித்தன்மை இழக்காம தான் இருந்தார். அதே மாதிரி இளையராஜா ரஹ்மான் வந்த பிறகும் அவருடைய தனித்தன்மை இழக்காம, இதான்ப்பா என்னுடைய பேட்டர்ன் அப்படின்னு தான் இருக்கார். அந்த காலகட்டத்துக்காக தன்னை ஏன்னா இவங்களுக்கு தான் மேல ஒரு படைப்பு மேல ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. அதுலதான் கவியரசர் கண்ணதாசன். நீங்க அவருடைய கடைசி படம்
எல்லாரும் சொல்லுவாங்க கண்ணே கலைமானே, மூன்றாம் பிறை. அதை விட இன்னொரு பாட்டு இருக்கு எனக்கு பிடிச்ச பாட்டு. நீங்க வந்து அந்த பொண்ணு, அவ அப்பாவி பொண்ணு, பெரிய பொண்ணு, அவளுக்கு மனநிலை மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அவன் கூட ஒருத்தர் சேர்றான், அவன் காதலியும் கூட இருக்கலாம், ஆனா அவன் காதலிக்கிறான், ஆனா புள்ள மாதிரி இருக்கான். நீங்க இந்த வரி போட்டிருக்கிறது 2 பேரும் இளையராஜாவும் கண்ணதாசன் சேர்ந்து நிகழ்த்தின அந்த சாம்ராஜ்யம் இருக்குல்ல, நீங்க கண்ணை கலைமான விட பல மடங்கு நான் சொல்லுவேன் அந்த பாட்டை. ஏன் அப்படின்னா, ஒரு முயல் குட்டியை வச்சு வந்து பாலு மகேந்திரா இந்த 2 பேருக்குமான அந்த உறவை காமிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த முயல் குட்டி ஓடும், ஒடியாரும், இதெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருப்பாரு. இன்னொன்னு ஒரு கிட்டாரை வச்சுட்டு இளையராஜா பூங்காற்று புதிதானது, அது வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கிட்டார் பீஸ் கையில அந்த இடம் வேற இடத்துக்கு போய் சேரும். புது வாழ்வு சதிராடுது, 2 உயிரை இணைத்து விளையாடும், உயிரை இணைத்து விளையாடும். இந்த வெட்டுக்குள்ள ஒரு ரயிலோசை இருப்பதாக ஒரு நண்பர் சொன்னார். ஆமா, ரயிலோசை இருக்கு. ஆமா, இந்த கிட்டாரே ரயிலோசை கணக்குல கொண்டு வந்திருப்பாரு. அந்த கிட்டார் போகும்போது பாத்தீங்கன்னா ரயில் போற சத்தம் கேட்குமா? ஆமா ஆமா, அந்த கிட்டார் அந்த ரயில் ட்ராக்கும் காட்டுவாங்க, அந்த கிட்டாரே ரயிலோசை வர்ற மாதிரி இருக்கு அதுக்குள்ள. எனக்கு என்ன நீங்க சொல்லும்ல, இதுக்குள்ள வரி போட்டிருப்பாரு, வருகின்ற காற்றும் சிறு பிள்ளையாகும், மரகத கிள்ளை மொழி பேசும், பொன்பானில் பூவேகமும் உன் போலே நாளெல்லாம் விளையாடும். அவர் குழந்தை மனநிலையில் இருக்கா, முடிச்சுட்டாங்க. ஒரு சரணத்துக்குள்ள வருகின்ற காற்றும் சிறுபிள்ளையாகும், மரகத கிள்ளை மொழி பேசும், பொன்வானில் பூமேகமும் முன் போலே நாளெல்லாம் விளையாடும். ஏன்னா மேகம் வந்துட்டு ஒரே இடத்துல இருக்காது, இன்னொன்னு ஒரே டிசைன்ல இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். ஆமா, முதல்ல நமக்கு வந்துட்டு அப்ப நம்ம ரசிச்சோம்ல ஒரு காலகட்டத்துல, முதல்ல முயல் குட்டி மாதிரி இருந்துச்சுன்னா அதுவே திடீர்னு யானைக்குட்டி மாதிரி மாறும், அதுவே திடீர்னு ஒரு கிழவி கூன் விழுந்த கிழவி மாதிரி நம்ம ரசிக்கிறது தானே. அப்போ இவருடைய மனநிலைக்குள்ள அவ்வளவு மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத. இல்ல, அந்த கண்ணே கலைமானை பாடல்ல ஏழை என்றால் ஒரு வகை அமைதி, ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, அந்த வரிகள்லாம் வந்து, ஏன்னா இந்த உலகத்துல ஒருத்தன் வந்து இந்த எவ்வளவோ விஷயங்களுக்கு நம்ம வந்து அலைபாய்ந்து கொண்டே இருக்கோம். ஒரு ஏழை வந்து இது நமக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனால அவன் ஆசைப்படுறதை நிறுத்திடுறான். இது நமக்கு இனி கிடைக்காது, நம்ம அலைபாய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அதன் வழியாக அவன் ஒரு அமைதியை அனுபவிக்கிறான். அதை வந்து செல்வம் வைத்திருக்கிறவங்க அனுபவிக்க முடியல. ஆமா, ஏழை என்றால் ஒரு வகை அமைதி ஒண்ணு தெரியும், எழுதுறது இருக்கு இல்லையா? ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, கொரோனா காலகட்டத்துல கொரோனாவால செத்தவன் முழுக்க பணக்காரன் தான், எந்த ஏழையும் சாகல. என்ன காரணம்னா அவனுக்கு ஒரு திடமான நம்பிக்கை இருந்துச்சு, நம்ம பொழைச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு பேராசிட்டமால் மாத்திரையை 2 முறை வாங்கி போட்டுக்கிட்டு வீட்டுல படுத்துட்டான், செத்தவங்களுக்கு மனக்காரன் தான். அதாவது அந்த ஏழை என்றால் ஒரு வகை அமைதி அப்படி சொல்ற போது நபிகளுடைய ஒரு பொன்மொழி, நபிகள் வந்து இறைவனுக்கு முன்னால் பிரார்த்தனை செய்கிற போதெல்லாம் 3 விஷயங்களை வைக்கிறார். இறைவன் முன்னாடி 3 கோரிக்கைன்னு வச்சுக்கோங்க. பிரார்த்தனையில 3 விஷயங்களை தான் முன்வைக்கிறாரு. என்னன்னா, இறைவா என்னை ஏழையாக வைத்திரு. நம்ம என்ன சொல்லுவோம், என்னை எப்படியாவது பணக்காரன் ஆக்கிரு. அவர் நேர்மாறா என்னை ஏழையாகவே வைத்திரு, என்னை ஏழைகளோடையே வாழச்சி. பணக்காரங்கிட்ட இந்த டுபாக்கூர் ஐட்டங்களோட என்னை சேர விட்டுறாத, ஏழைகளோடையே நீ வாழச்சி, ஏழையாகவே என்னை மரணிக்க செய்வாயா அப்படின்னு 3 கருத்தை அவர் சொல்றாரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம போய் பார்க்கிற போது, ஒரு மனிதன் ஏழ்மைங்கிறது எளிமையாக இருக்கிறதுன்னு கூட வச்சுக்கலாம். இப்ப நல்லகண்ணு சமீபத்தில் மறைஞ்சாரு தோழர் நல்லகண்ணு, அந்த மாதிரி அந்த எளிமையான வாழ்க்கையில இருக்கிறவர்கள் தான் நேர்மையாளர்களாக இருப்பாங்க. அவர்கள் வாழ்க்கையில தான் அமைதி நிலைக்கும். ஏழை என்றால் ஒரு வகை அமைதி என்று சொன்ன இந்த ஒரு வரிக்குள்ள ஒரு நபி மொழியும் ஒரு நல்லக்கல்லின் வாழ்க்கை வரலாறும் ஒரு சிம்பிளான ஒரு பாட்டினுடைய வரிக்குள்ள அவரால் சொல்ல முடிகிறது. அது வந்து பெரிய ஆச்சரியமான விஷயமா நான் பாக்குறேன். துயரத்தை ரசிக்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய மனப்பக்குவம் வேணும். ஏழ்மையை ரசிக்கிறது, தன்னுடைய ஏழ்மையை ரசிக்கிறது, துயரத்தை அதுக்குள்ள இன்னொரு வரி போட்டிருப்பாரு. நீங்க அடுத்த வரி போட்டிருப்பாருல, ஊமை என்றால் அதில் ஒரு அமைதி அப்படின்ட்டு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு விவாதம்லாம் வேண்டியிருக்கா? ஒண்ணுமே இருக்காது.
அமைதியா பேச போயிடலாம். முடியாதவன் உழைப்பான், சாப்பிடுவான், அவன் பாட்டுக்கு பொழப்பாப்பான். இந்த வம்பு சண்டை ஏதாவது இருக்கா அவனுக்கு? வாயால வர்ற தீமைகள் எதுவுமே, வாயால வர்ற எந்த தீமைகளும் அவனுக்கு வராது. என்னை தப்பா பேசிட்டேன். ஆமா, ஃபுட் பாய்சனை தவிர வேற Food poison எந்த வாயால வரக்கூடிய எந்த தீமையும் அவனுக்கு வராது. நீங்க இன்னொன்னு இடத்துல சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, இதே நீங்க பாரத கதையில இந்த மாதிரி வரும். என்ன அப்படின்னா, கண்ணன்ட்ட ஒவ்வொருத்தரும் ஒண்ணுன்னா கேட்கிறாங்க. அர்ஜுனன் ஒண்ணு கேட்கிறான், நகுலன் ஒண்ணு கேட்கிறான். ஒவ்வொருத்தரா ஒண்ணு கேட்கும்போது குந்தி மட்டும் என்ன கேட்கிறா அப்படின்னா, எனக்கு துன்பத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறா. இவ கேட்கிறா, என்னத்த நீ கண்டதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா கேட்பாங்க, நீ துன்பத்தை. இத பாடல்ல சொல்லியிருக்காரோ? ஆமா. அப்போ அவன் என்ன கேட்கிறான்னா, இன்பமா இருந்தா உன்னை நினைக்க தோணாது கண்ணா, துன்பம் இருந்தா தான் உன்னை நினைக்க தோணும் அப்படின்னு. இப்ப இதை என்ன இதை எங்க கொண்ட பாட்டுல வச்சிருப்பாருன்னா, பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், என்றும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன், ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா அப்படின்னு இருப்பார். இது எல்லா சாராம்சமும் இந்த பாடலுக்குள்ள. ஆமா, இந்த பாடலுக்குள்ள இருக்கு. நல்லவன் தோற்று போகிற போது அல்லது வெற்றி வாய்ப்பை இழக்கிற போது அந்த காலகட்டத்தினுடைய அரசியல் தாக்கம் கூட அதற்கு பெரிய காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. அந்த காலகட்டத்துடைய அது நீங்க அரசியல் தாக்கத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூரியகாந்தியில ஒரு பாட்டு வரும். அந்த காலகட்டம்ங்கிறது அதுக்கு முன்னாடி திமுகவில இருந்து சிவாஜி வெளியில போறாரு, கண்ணதாசன் வெளியில போறாரு. ஆனா நிலைச்சு அதுக்கு பிறகு ஒரு 10-15 ஆண்டுகள் எம்ஜிஆர் கலைஞர் 2 பேரும் பயணப்படுறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன கோபம் இருக்கு தெரியுமா, நம்ம 2 பேரும் வெளில அனுப்பிட்டாங்கடா, இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கோபம் இருக்கு தெரியுமா. இந்த சின்ன கோபம் இருக்கிறப்ப யதார்த்தமா சூரியகாந்தி படத்துக்கு பாட்டு எழுத வர்றாரு. பாட்டை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படி பாட்டு எழுத வர்றப்ப பேப்பர் பாக்குறாரு. யாரு? முக்தா சீனிவாசனுடைய படம். பேப்பர் பார்த்தா எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்சு அவர் பேப்பர் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. என்னப்பா சிச்சுவேஷன் கேட்டிருக்காரு. இது மாதிரிங்க, கணவன் மனைவி உறவு, மனைவி கொஞ்சம் வசதியானவ, இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய சங்கடம் இருக்கு, இவனால வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த நேரத்துல பாடக்கூடிய பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரு வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2இல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும். அடுத்த வரி, மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது யாரு? எம்ஜிஆருக்கு. அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. அடுத்த வரி, நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததால. கலைஞருக்கு பொலிட்டிக்கல் சாங். என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதார் வாழ்வில் நிம்மதி ஏது. இது பாட்டு படத்துடைய சிச்சுவேஷனுக்கு முத்துராமனுக்கு. பரமசிவன் கழுத்து. ஆமா பாம்பு. ஆமா, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. இது கண்ணதாசனுக்கான சூழல் வேற. ஆனா நீங்க தனியா கேட்டீங்கன்னா அந்த பாட்டுக்கான சூழல் வேற, காட்சியோட பாத்தீங்கன்னா அதுக்கான சூழல் வேற. அப்ப நீங்க என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேற வேற இடத்துல இல்ல, அண்ணா நோயுற்ற காலத்துலதான் வந்து அந்த தில்லானா மோகனம்பாளுக்கான பாடல் அவர் எழுதினதாகவும், நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா, அந்த பாடலே கூட அண்ணாவுக்காக எழுதப்பட்டதாக சிலர் சொல்றாங்க. அது உண்மை? அது உண்மைதான். என்னன்னா கரெக்டா சூழலுக்கு பொருந்தி வருது. இங்க அப்ப அந்த பாட்டை எழுதுறாரு. அது மட்டும் இல்ல, நீங்க எந்த ஊர் என்றவனே இருக்குல்ல, எந்த ஊர் என்றவனே அப்படித்தான். அண்ணா பக்கத்துல இவர் உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துருக்கப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க எப்ப நீ எந்த ஊர்ல? ஐயா நான் கரூர்ல இருந்து வர்றையா அப்படின்னு அண்ணாட்ட சொல்றாரு. நாங்களும் கரூர்ல இருந்தா வர்றா, எல்லாருமே எல்லா மனிதனும் கரூர்ல இருந்தானே வருவா. இத மனசுல வச்சுக்கிட்டுதா, எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. கண்ணியூர் சென்று ஒவ்வொரு ஊரா போடுவார். காளையூர் வந்து விட்டேன்,
அந்த அவருக்கு மேட்டூர் அந்த கண்ணி தவிக்க விட்டு பள்ளத்தூர் தண்ணியில் பரிதவிக்க விட்டு விட்டு மேட்டூர் அவள் குடிபுகுந்து விட்டாள். ஏன்னா அவ வேற பக்கம் போயிட்டா நான் பள்ளத்துல கிடக்குறேன் அப்படி சொல்லி இந்த பாட்டை ரொம்ப அழகா முடிச்சு. அதாவது இன்னொன்னு சொல்லுவாங்க, 2 பெண்கள் வந்து செட்டிநாட்டு பகுதியில வந்து அந்த காலத்துல எல்லாம் தொலைக்காட்சி இந்த மாதிரி இணையதளம்லாம் இல்லாத காலத்துல திண்ணை ஓர பேச்சு தான் பல பேருக்கான பொழுதுபோக்கான காலத்துல 2 பெண்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜன்னல் ஓரத்துல இவருக்கு காதுல வந்து விழுகுது ஊருக்கு போனப்ப. அப்ப என்ன பேசுறாங்கன்னா, ஒரு ஆணை 2 பெண்கள் கூட ஒரு ஆணை பத்தி என்ன பேசுவாங்க, அம்மா மாதிரி புறம் பேசும்போது அவ முந்தானைய தூக்கி முன்னாடி போட்டாலாம், இவன் என்னத்தான் கூப்பிடுறான்னு எழுந்தோடி போனானா சவள புத்திக்காரன். அவ யதார்த்தமா முந்தானைய தூக்கி முன்னாடி போட்டாலாம், என்னதான் கூப்பிடுறான்னு எழுந்தோடி போனானா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஷாக்கிங் ஆகி, அது பயங்கரமா இருக்கு இந்த வார்த்தை அப்படின்னு அவர் சென்னைக்கு திரும்புகிற போது, ஒரு காதல் பாட்டு எழுதணும், அது செய்கையால சொல்லப்படணும் அப்படிங்கிறப்பதான் அந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுதான் மூடி கிடந்த இமை 2 பார்ப்பார் என்றது, முந்தானை காற்றில் ஆடி பாவா என்றது அப்படிங்கிற பாடல் எழுதுவதற்கு இந்த 2 பெண்களோட உரையாடல் எல்லாம் காரணமா இருந்துச்சு அப்படின்னு ஒரு பதிவு இருக்கு. அப்ப வாழ்க்கையில இருந்து எழுதப்பட்ட வரிகள் வந்து காலத்தால வந்து அழியாத பாடல்களாக அது இருக்கு. அதனால நினைவுல இது நீங்க சொன்னீங்கல்ல, மூடி கிடந்த இமை, இதுல நீங்க இலக்கணம் இருக்கு. மூடி கிடந்த இமை 2 பார்ப்பார் என்றன புளூரல். முந்தானை காற்றில் ஆடி வா வா என்றது சிங்குலர். ஆடி கிடந்த கால் 2 நில் நில் என்றன புளூரல். ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது அப்படின்னு. நீங்க இதே முந்தானை இருக்குல்ல, எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. இப்போ அவள்கிட்ட சீன்றான் காதல, நீ ரொம்ப எல்லாம் ஓவரா பிக்கு பண்ணாத, கல்யாண மேடையில என் பக்கத்துல நீ தான் இருப்ப, நான் சும்மா இருக்க மாட்டேன், உன்னை ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த சொல்றதுக்குல்ல இதை வச்சிருப்பாரு. என்னன்னா, குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை மிரட்டுவதே நடியோ, உந்தன் கொடியிடை இங்கொரு படை கொண்டு வந்து கொல்வதும் ஏனடியோ, திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே, என்னை ஓர கண்ணாலே ஒரு முறை பார்த்து சிரிப்பவள் நீதானே, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. பேரறிஞர் அண்ணாவோடு அவர் வந்து கடுமையான முரண்பாட்டை வந்து சந்தித்து ஏறத்தாழ ஈவிக்கு சம்பத் இவரெல்லாம் வந்து ஒரு அண்ணாவுக்கு எதிரான ஒரு அணியை அவர்கள் உருவாக்குகிறார்கள். ஆனால் வந்து காலத்தால் அவர்கள் அரசியலிலே வெல்ல முடியவில்லை. கண்ணதாசன் ஈவிக்கு சம்பத்துடைய அந்த அணி தோற்றது. ஆனாலும் வந்து அவர்கள் பழகிய அந்த வாழ்க்கை, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு, அவருக்குள்ள இருக்கக்கூடிய நேசம்லாம் அப்படியே தான் இருக்க. அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஆனால் ஓராண்டு காலத்திற்குள்ளேயே அவர் நோய்வாய்ப்பட்டு அவர் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்கிறார். அண்ணாவுக்கும் இவருக்குமான அந்த ஒற்றுமை, 2 பேருமே அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போனவர்கள். அதுல வந்து அந்த அந்த காலகட்டத்துல நோய்வாய்ப்பட்ட காலத்துலதான் அந்த நலம்தானாங்கிற சாங் அவர் எழுதினாரு. அந்த சிச்சுவேஷன் எப்படிப்பட்டது? இது என்னன்னா, கால மாற்றத்துல நீங்க ஒரு அரசியல் முரண்பாடு இருக்குமே தவிர தலைவர்கள் மேல இருக்கக்கூடிய பாசம் அப்படியே தான் இருக்கும். நீங்க எம்.ஆர். ராதா நேரடியான பெரியாருடைய சீடர். அதே எம்.ஆர். ராதா சொல்றாரு, காமராஜர் இறக்குறப்ப நாட்டுல இருந்த ஒரு நல்ல அரசியல் தலைவர் செத்துட்டான்டா அப்படின்னு. அதுக்கு பின்னாடி யாரையுமே ஒரு அரசியல் தலைவரா ஏத்துக்கல எம்.ஆர். ராதா. கலைஞர் இருக்காரு, எம்ஜிஆர் இருக்காரு. எம்ஜிஆர் ஒரு அரசியல் தலைவரை ஏத்துக்கல, அது வேற. இது இப்ப என்னன்னா, இது அந்த அரசியல் முரண்பாடு தான். ஆனா அண்ணா மேல ஒரு ஆழ்ந்த பாசம் வச்சிருக்காரு. அப்பதான் இந்த பாட்டுக்கான கணம் அதுவும் வருது. அதுல சிவாஜி கணேசனுடைய அந்த கத்தி குத்துற காட்சி, அந்த அதுக்கு பிறகு சரியாகிறாரு, சரியாகி கட்டு போட்டிருக்காரு. அப்பதான் அந்த காட்சி நலம்தானா. அப்ப அண்ணா இந்த மருத்துவமனையில் இருக்காரு அமெரிக்காவில். அப்போ எழுதப்பட்ட பாட்டு, கண்பட்டதால் உந்தன் மேனியிலே புண்பட்டது அதை நான் அறிவேன். அப்ப கண்பட்டதெல்லாம் சிவாஜி கிடையாது. ஏன்னா அவர் வந்து அரசியல் தலைவராகி முதலமைச்சர் ஆயிடுறாரு. அதான் கண்பட்டு. ஆமா, அதான் கண்பட்டதால் உந்தன் மேனியிலே புண்பட்டது அதை யார் அறிவார், புண்பட்டதால் பாட்டை பெண்பட்ட பாட்டை யார் அறிவார், பெண்பட்ட தன்னை பெண்ணாக பாவிச்சு. அது ஏற்கனவே கலைஞருக்கும் சொல்லியிருப்பாரு. நினைத்தாலே மனதில் வாயூறு நெய்வாச குழலி அவளை மனதுக்குள் இன்னும் மறக்கவே முடியவில்லை அப்படின்னு இருப்பார்.
எனக்கும் ஒரு காதலி உண்டு, மனதுக்குள் தூங்கும் மனக்கிளி அவளை இன்னும் மறக்கவே முடியவில்லைங்கிறது அப்போ வந்து காதலியா கலைஞரவும் தன்னை காதலனா வச்சு எழுதப்பட்ட ஒரு கவிதை. அதே மாதிரிதான் இதுவும் அண்ணாவை வந்துட்டு தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் வச்சு எழுதப்பட்ட ஒரு பாட்டு. இல்ல, அதாவது கண்ணதாசனுடைய மறைவு குறித்து வந்து கலைஞர் சொல்லுகிற போது வந்து நீ ஒரு கை குழந்தை மாதிரி, எடுப்பார் பிள்ளை மாதிரி, யார் கை நீட்டினாலும் வந்து சென்று விடுகிற குழந்தை மாதிரி இருந்திய கண்ணதாசா, இப்போது கை நீட்டுவது எமன் என்று தெரியாமல் அவனிடத்தும் சென்று விட்டாயா அப்படின்னு ஒரு இரங்கல் அறிக்கை அவரு சொல்லுவாரு. அதே மாதிரி நீங்க வாலி சொல்லுகிற போது எழுத படிக்க தெரியாதவர்களில் எமனும் ஒருவன், அவன் கண்ணதாசன் என்கிற கவிதை புத்தகத்தை கிழி தெரிந்து விட்டான் என்று எழுதியிருப்பாரு. அதை விட ஒரு வரி இருக்கும், வாலியோட வரி, கண்ணதாசன் இறப்புக்கு காரணம் மது அருந்தியது, அதை அறிந்து மது வருந்தியது அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதனால வந்து ஒரு பல பேருக்கான ஒரு இலக்கிய ரோல் மாடல் அப்படிங்கிறதுல எனக்கு எல்லாவற்றையும் தாண்டி அவர் தன் வாழ்நாள் முழுக்க ஒரு அதிகாரத்தின் எதிர்ப்பாளனாகவே அவர் இருந்திருக்கிறார். ஏன்னா சமீபத்துல திரைப்பட கலைஞர் பிரகாஷ்ராஜ் சொன்னாரு, நான் ஒரு நிரந்தர எதிர்கட்சி, எவன் ஆட்சிக்கு வந்தாலும் நான் வந்து எதிராக, நான் ஒரு நிரந்தர எதிர்கட்சின்னு சொன்னாரு. ஏறத்தாழ பிரகாஷ்ராஜ் சொன்ன அந்த நிரந்தர எதிர்கட்சிங்கிறது தன் வாழ்நாள் முழுக்க ஒருவர் இருக்கிறார்னா அவர் தான் கண்ணதாசன். நீங்க வரி ரொம்ப அழகா நீங்க இதுக்குள்ள சொல்லியிருப்பாரு, கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, புகழ்ந்தால் என்னுடன் புகழரிக்காது, இகழ்ந்தால் ஆமா பிடிக்காது, நானே இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, புகழ்ந்தால் என்னுடன், நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். சட்டமே அவர் தான். சட்டமன்றத்தில் ஏற்றுவதை விட அது சிரமம், அங்க வேண்டியதில்லை. நம்ம மகிழ்ச்சி. வணக்கம்.